மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சியில் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் என்ன? கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் இன்று காலை கால்பந்து வீரர் மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சியில் குளறுபடி ஏற்பட்ட விவகாரத்தில் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில டிஜிபி ராஜீவ்குமார் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொல்கத்தாவுடைய சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸியை காண முடியாத கால்பந்து ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்ட நிலையில் அதனை பல்வேறு நடவடிக்கைகளை தற்பொழுது மாநில அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது எனவும் இந்த விவகாரத்தில் 2 நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மாநில அரசின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த விவகாரத்தில் எதனால் இந்த ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டது, இந்த குளறுபடி எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பான ஒரு விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட ரசிகர்கள் அனைவருக்குமே அவருடைய கட்டண பணத்தை திரும்ப வழங்குவது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ராஜீவ்குமார் அங்கு செய்தியாளர் சந்தித்த பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மைதானம் முழுவதும் மட்டுமல்லாமல் மைதானத்திற்கு வெளியேகும் பல்வேறு ரசிகர்கள் கோபத்தில் அவர்கள் அங்கு பல்வேறு கலவரத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை கலைப்பதற்காக தடியடி நடத்தப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் அம்மாநில காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதிக அளவில் கூட்டம் கூடியதன் காரணமாக ரசிகர்கள் அந்த நிகழ்ச்சியை பாதியிலேயே முடித்துக் கொண்டு மெஸ்ஸி கிளம்பியதான் இதற்கு காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை ரசிகர்களும் முன்வைத்து வரும் நிலையில்தான் நிர்வாகிகள் 2 பேர் இந்த விவகாரத்தில் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.